ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ப்ரூச் ஒர்க் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் 2 டிசைன் சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டீரியல் பாருங்கள். நான் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நிறைய வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க கிளாஸ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதாடி ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். அதில் இருக்க அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். இதில் இருக்க இந்த ஷெல்ஸ் பாருங்கள். இந்த ஷெல் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒர்க் பண்ண போகிறோம். அங்கங்கே புட்டாஸ் மாதிரி நம்ம அந்த லீஃப் சீக்வன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். இதில் 2 லீஃப் பெருசாக எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு சார்ம்ஸ் எடுத்திருக்கேன். சில்வர் கலரில் சார்ம்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பீட்ஸு சீக்வன்ஸ் எல்லாமே மிக்ஸில் இருக்கும். கட் பீடு, சுகர் பீடு, 3mm 2mm பீடு அந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த்ரெட்டை வந்து நீங்கள் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்பப்போ கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி, மறுபடியும் நம்ம ஊசியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு லென்த்தியாக எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னே ப்ரூச் கிளாஸ்க்கான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஐடியாஸ் இல்லைன்னா ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து 299 தான். 50+ ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ரெசின் ஒர்க் ப்ளஸ் மெட்டீரியல் மேக்கிங் அது எல்லாமே கவர் ஆகிடும். ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணணுன்ற வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். இதில் உங்களுக்கு சாரீ பின், ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சர்க்கிள் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு காயின் எடுத்துக்கலாம். அந்த காயின் வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் பென்னை வச்சு பென்சில் அந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சாக் இருந்தனால அதில் நான் சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். மாதிரி சர்க்கிளில் நம்ம போடும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு டிசைன் நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னா நீங்கள் சர்க்கிள் மேக் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் சர்க்கிள் மேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எப்படி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒன்ஸ் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். என்கிட்ட பெரிய சைஸ் வந்து 4 இருந்தது, 1 இல்லை. அதனால் குட்டி சைஸ் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கிளாஸ்க்காக அப்படிங்கிறதுனால நான் சின்னதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து மெட்டீரியல் கரெக்டாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் B7000 க்ளூ தான் வச்சு நான் ஒட்டிடுறேன். இப்போ வந்து நம்ம ஒட்டிட்டு ப்ளஸ் நம்ம ஸ்டிச்சஸும் கொடுத்துக்கணும். ஒட்டி மட்டும் விட்டிங்கன்னா எடுத்துரும். ஸோ இப்போ ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது அந்த ஹோல் இருக்கிறதுல மட்டும்தான் ஒட்டுவோம் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சென்டரில் க்ளூ வச்சு ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்டிச் கொடுக்குறதுமே நமக்கு வந்து அது ப்ராப்பராக இருக்கும். இந்த ஃப்ரேமில் இருக்க அந்த ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் இதிலே பார்த்து லேர்ன் பண்ணணுன்னா வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, கிளாஸ் அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் நாலேஜு, எப்படி ஒர்க் பண்ணணும், டவுட்ஸ் எதுனுமே கிளியர் பண்ணுவாங்க. நம்ம குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறத பார்த்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் ஃபீஸ் பே பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணி போடும்போது அவங்க பண்ணுறாங்களே அதோட நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும். அதுக்காக தான் கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபீஸுங்கிறது 299 தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கம்மியான ஃபீஸ் தான். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு 3mm 4mm பீடு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல ஒயிட் கலர் பீடுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கீழேருந்து குத்தி நம்ம வெளியே எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பீடு அதில் கோர்த்துக்கிட்டு அந்த பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஷெல்லோட ஹோல்குள்ளே நம்ம குத்தி கீழே ஊசி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே நான் ஒவ்வொரு பீடு பாருங்கள், கீழேருந்து குத்தி எடுத்துட்டேன். ஒரு பீட்ஸை கோர்த்துட்டு கீழே குத்தி இழுத்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் 5லுமே வந்து ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. அது உங்களோட சாரீ கலரை பொறுத்து, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொன்னது தான், ப்ரூச் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, ஒரு சாரீ கொடுக்குறாங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் மாதிரி ப்ராப்பராக கலர் காம்பினேஷன் கொடுத்து ஒர்க் பண்ண முடியாது. ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாகவும் மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரேராக தான் நமக்கு வந்து சேம் கலராக கிடைக்கிறதுலாம். ஸோ இது மாதிரி நம்ம வேறு கலர் கொடுத்தாலுமே ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் நீங்கள் கலர் காம்பினேஷன் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் ஒரு சர்க்கிள் மாதிரி பீட்ஸை குத்திக்கிட்டு அதை சுற்றி வச்சு கீழே வச்சு அதாவது 2 பீடுக்கும் இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் குத்தி கீழே எடுக்க போகிறீங்க. அது மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் க்ளூ வச்சு ஒரு சர்க்கிளை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் கொடுத்துவாங்க. நான் சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். அதை சுற்றி தான் நான் இந்த பீட் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன். வீடியோவை நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் வால்யூம் மியூட் பண்ணிவிட்டு கூட கேட்டு பாருங்கள். நான் ஒர்க் பண்ணுறது மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும்.
ஸோ அவங்கவுங்க ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டியில் ஒரு வீடியோஸ் போடுவாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வீடியோ இருந்தால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் அண்ட் மெஹந்தி கிளாஸ், அதுக்கு மிக்ஸாலஜியுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங், பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே நான் வந்து ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் தான் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த சைடில் வந்து ஒரு லீவ் இருக்குது இல்லைங்களா, லீஃப் இருக்கிற அந்த இது வந்து நான் ஒரு ஹோல் இருக்கும் அதில். நம்ம அதில் வந்து க்ளூ வச்சுமே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹோலில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இன்னும் அந்த எல்லோ கலர் வந்து அது கிளாத்தில் மேக் பண்ண அந்த நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வச்சு மேக் பண்ணோம் இல்லைங்களா, அப்படி மேக் பண்ணது அது. சும்மா ஒன்று இருந்தது, லீஃப் எங்கிட்ட 2 இருந்ததுனால இன்னொன்று லீஃப்க்கு பதிலாக நம்ம அதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த பக்கம் ஒரு லீஃபு, அதாவது 3 கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். லீஃப்க்கு பதிலாக தான் நான் அந்த எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ப்ரூச் ஒர்க் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயுமே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணும்போது லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணாங்கன்னா அது கவர் ஆகிடும், ஃபினிஷிங்காக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஸ்டிச்சஸ் ப்ளவுஸில் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா உள் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தது தெரியும், ஆனால் வெளியில் எதுவும் தெரியாது, வெளியே ப்ராப்பராக தான் இருக்கும். எப்படி வேணாலுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், உங்கள் கம்ஃபர்ட் பொறுத்து தான் அது எல்லாமே. இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளைலையுமே நான் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு ஒட்டிக்கோங்க, ஒட்டிட்டு ஸ்டிச்சஸுமே கொடுத்துக்கோங்க. 2மே கொடுத்தா தான் நமக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம ஆரி நீடியில் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு அது எதுவுமே க்ளூ வச்சு நம்ம அப்ளை பண்ண தேவையில்லைன்னா அதுவே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம 2மே மேக் பண்ணணும். எதில் க்ளூ வச்சுருந்தோமோ அதில் ஒட்டணும், ஸ்டிச்சஸ் கொடுக்கறதுல கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஒட்டிட்டு அதில் நான் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். அந்த பக்கம் சார்ம்ஸ் ஒட்டியிருக்கேன், அதுக்குமே ஸ்டிச்சஸ். ஸோ இது சுற்றி வந்து அந்த 3 லீஃப்க்கு நடுவில் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி நம்மக்கிட்ட இருக்க பீட்ஸு இதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணி அந்த புட்டாஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் ஒரு ஒயிட் பேர்ல் பீட் கொடுக்குறேன். பட்டர்ஃப்ளைக்கு மேலே ஒரு பேர்ல் பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு டியூப் பீட் கொடுக்குறேன். அது வந்து காப்பர் கலரில் டியூப் பீட் இருந்தது, அதை கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஒயிட் கலரில் வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறதுனால எங்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் வந்து ப்ராப்பராக கொடுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் 2 ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக இருக்கும். இப்போ வந்து லீவ் சீக்வென்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதை ஊசியில் கீழேருந்து குத்தி ஊசியில் கோர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீட் எடுத்து நான் அதுக்குள்ளே விட்டு கோர்த்து கீழே விட்டுட்டேன். இது மாதிரி தான் நீங்கள் லீஃப் சீக்வென்ஸ் கொடுக்கணும். லீஃப் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது எம்டியாக நல்லா இருக்காது. லீஃப்க்கு மேலே நீங்கள் ஒரு 3 சுகர் பீட் கூட லோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டு கலரில் ஃப்ளவர் சீக்வென்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு டியூப் பீட் கொடுக்குறேன். இந்த சைடு எப்படி கொடுத்தனோ அது மாதிரி தான் ஒரு டியூப் பீடு, நம்மக்கிட்ட இருக்க மாதிரி ஃப்ளவர் சீக்வென்ஸு, கட் பீடு எது வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் லீவ் சீக்வென்ஸு எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ லீவ் சீக்வென்ஸில் நான் வந்து ஒரு காப்பர் பீடு, டியூப் பீடு வந்து கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். காப்பர் பீட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கலர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கலர் எடுத்து கொடுக்கும். மற்றபடி அது டல் கலராக தான் இருக்கும் நமக்கு. கோல்டு ஓரளவுக்கு நமக்கு எந்த கலர்லேயுமே மேனேஜ் ஆகிடும். காப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ளவுஸ் என்ன கலர் பார்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்திங்கன்னா தான் ப்ராப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸில் நான் வந்து ஒரு டியூப் பீடு நிற்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சார்ம்ஸில் ஒரு ஸ்டிச்சு முன்னாடி ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டு அதில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இது ஸ்டிச் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் கிழிஞ்சிருந்ததுன்னா அதை ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்களே, அது மாதிரி தான். ஒரு பட்டன் தைக்கிறது அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் நம்ம எதுவுமே கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த ப்ரூச் ஒர்க்கில் இது கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட இது இல்லாமல் இருக்கும், இதை வச்சு வேறு ஏதாவது மேனேஜ் பண்ணியுமே அந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அவங்க கொடுக்குறதா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த கலரில் நம்மக்கிட்ட வேறு மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பேர்ல் பீட் கொடுக்குறேன் பாருங்கள். பேர்ல் பீட் கொடுத்துருக்கேன், டியூப் பீட் கொடுத்துருக்கேன், ரைஸ் பீட் இல்லை வீட் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ பேக் சைட் ஸ்டிச்சஸ் எப்படி தெரியுது பாருங்கள்.
ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இப்படி தான் நமக்கு ஸ்டிச்சஸ் தெரியும். இப்போ நான் வந்து என் நாட் போட்டுக்கிறேன். என் நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண அந்த த்ரெட்டு வழியாக ஊசியை உள்ளே குத்தி வெளியே எடுத்துடுறோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராப்பராக ஹோல்ட் ஆகிடும். இதுதான் வந்து ஃபினிஷிங் பாருங்கள். இந்த ஒர்க் வந்து இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா புட்டாஸ் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணதால் அங்கே எனக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால் அங்கே நான் பண்ணலை. மற்றபடி 2 சைட்லேயும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து ஜஸ்ட் என்னோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் நான் ட்ரை பண்ணது. நிறைய ப்ரூச் ஒர்க் வந்து நானாக க்ரியேட் பண்ணுறது தான். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். அதுக்கு நான் வந்து லாரியல்ஸ் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், 3D ஃப்ளார்ஸ் எடுத்திருக்கேன், லீவ் சீக்வன்ஸ், டியூப் பீட் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் மீந்துடும். அது அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சுருவோம்ல, அந்த மாதிரி இது எல்லாமே வந்தது. ஸோ அதில் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை எடுத்து காலி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு ஷெல் மாதிரி கொடுத்துருக்கேன். லீஃப் மெத்தடில் இருக்கிற ஷெல் கொடுத்துருக்கேன். இது என்ன டைப்பு, எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் ரைட் சைடில் நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது நான் இது வந்து க்ளூ வச்சும் அப்ளை பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்டிச்சும் கொடுத்துக்கிறேன். அங்கேருந்து கீழே ஒரு லைன் ஒரு மாதிரி வளைச்சி கொடி டிசைனாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இந்த 3D ஃப்ளார் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கொடி டிசைன் மாதிரி பென்சிலை நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ அந்த லீஃபை நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 லாரியல்ஸ் கொடுத்துக்கிட்டேன். அது மட்டும் கொடுக்கும்போது எனக்கு ப்ராப்பராக இல்லாதனால அது மேலே ஒரு நான் 3D ஃப்ளார் ஒன்று கொடுத்துக்கிட்டேன் குட்டியாக. அதுக்கு மேலே லாரியல்ஸ் ஒரு பேர்ல் பீட் கொடுத்துக்கிட்டேன், ஒயிட் கலரில் கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டிச்சஸ் அது லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் அந்த கொடி டிசைனில் நம்ம டியூப் பீட் கொடுக்க போகிறோம். டியூப் பீட் கொடுத்து தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ டியூப் பீட் நம்ம லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூப் பீடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச் நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், இது மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் கொடுத்துக்கணும். மறுபடி கீழேருந்து மேலே எடுத்து ஒரு டியூப் பீட் லோட் பண்ணி மறுபடி கீழே குத்தி இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ஆனால் நான் வீடியோக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக லோட் பண்ணி க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு டியூப் பீடுக்கும் 2 டியூப் பீடுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை லெஃப்ட்டில் குத்தி ரைட் சைடில் குத்தி அந்த மாதிரி லாக் ஸ்டிச் மாதிரி நான் போட்டுப்பேன். இதுக்கு ஒவ்வொரு பீட்டும் நம்ம கொடுக்கும்போது எனக்கு டைம் எடுக்கும், அதனால தான் நான் இது மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பீடுக்கும் தனித்தனியாக ஸ்டிச்சஸ் கொடுங்க, அப்போ தான் அது வந்து ப்ராப்பராக இருக்கும். பாருங்கள், நான் லோட் பண்ணிக்கிட்டேன், தேவையான அளவு லோட் பண்ணிக்கிட்டு அந்த லைனில் நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். B7000 தான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து டியூப் பீடை வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், அந்த லைனை எந்த டைரெக்ஷனில் நான் வந்து வரைஞ்சிருக்கணும் அந்த டைரெக்ஷனில் வந்து நான் வந்து அந்த பீட்ஸை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணாதீங்க, கொஞ்சம் கோணையாக தெரியும், அன்ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடுக்குமே ஒவ்வொரு ஸ்டிச் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க, அதுதான் ப்ராப்பராக இருக்கும். ஸோ வீடியோ லென்த்தியாக போகும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் வந்து கொஞ்சம் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இது எப்படி நீங்கள் லாக் பண்ணலாம், ஒவ்வொரு பீடுக்கும் என்னென்னா 2 பீடுக்கும் நடுவில் நமக்கு லைன் மாதிரி ஸ்பேஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, அதை லெஃப்ட்டில் குத்தி இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் குத்தி அந்த ஸ்பேஸ் தெரிகிற இடத்துல லெஃப்ட்டில் குத்தி அந்த சென்டரில் போயிட்டு இந்த த்ரெட்டு போய் அந்த த்ரெட்டை அமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது லாக் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் லாக் ஸ்டிச் கொடுக்கலாம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ப்ராப்பராக வரும், ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. பட் ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது நமக்கு ஸ்டிச் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் இதில் ஒவ்வொரு பீடுக்கும் இந்த மாதிரி லாக் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக இருக்கும். நான் 2 கொடுக்குறேன் வீடியோ அப்படிங்கிறதுனால தான், நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாதீங்க. இப்போ இதில் இது ஒரு லைன் கொடுத்த மாதிரி தான் இந்த சைட்லேயும் நான் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த சைடு லைன்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஒரு லைன் முடிஞ்சது. இப்போ இந்த சைடு ஒரு லைன் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதுக்குமே வந்து நம்ம டியூப் பீட் லோட் பண்ணணும். லோட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு லைன் கொடுத்ததில் ஒவ்வொரு லீவ் சீக்வன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன், கொடி டிசைன் மாதிரி. அப்போ தான், இல்லாட்டி அது வந்து ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு ஸ்லாண்டிங்காக கொடுக்கணும் நீங்கள், அதாவது ஜிக்ஸாக் மாதிரி. இந்த சைடு ஒரு லீஃப் கொடுத்திங்கன்னா அந்த டைரெக்ஷனில் கொடுக்கும்போது சென்டரில் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து அதுக்கு கொஞ்சம் மேலே கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம லீவ் சீக்வன்ஸை கொடுக்கணும். நேராக கொடுத்திங்கன்னா பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். லீவ் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேலே லெஃப்ட்டில் கொடுக்குற லீவ் சீக்வன்ஸுக்கு கொஞ்சம் மேலே ரைட் சைடில் கொடுக்கணும். இப்போ ரைட் சைடில் கொடுத்துட்டு லெஃப்ட்டில் கொடுக்கும்போது ரைட் சைடில் கொடுத்ததுக்கு நேராக கொடுக்காம லெஃப்ட்டில் கொஞ்சம் இன்னும் மேலே தள்ளி ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா அது பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் இந்த சைடும் ஒர்க் பண்ண போகிறேன்.
அந்த சைடு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த சைடு நான் வந்து பீட்ஸ் லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிவிட்டு நான் எந்த டேரெக்ஷனில் லைன்ஸ் வரைஞ்சிருக்கனோ அந்த லைனில் வந்து நான் இந்த பீட்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அந்த சைடு எப்படி நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லாக் ஸ்டிச் நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கணும். கொடுத்தா தான் அது வந்து ப்ராப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஒட்டிட்டு இந்த பக்கம் ஊசியை குத்தி அந்த பக்கம் கீழே குத்தி இழுக்கிறேன். அப்போ வந்து அது நமக்கு லாக் ஆகிடும், மூவ் ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு பீடுக்கு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோடய வீடியோஸ் பாருங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, புரியல, உங்கள் வாய்ஸ் கிளியராக இல்லை, உங்கள் வீடியோ கிளியராக இல்லை, நீங்கள் வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு சரியாக தெரியல, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அது நெகட்டிவாக பாசிட்டிவாக எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் நான் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நெகட்டிவாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னோடய கிளாஸில் நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹேர் அக்சசரிஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சில பேர் இந்த வீடியோ மட்டும் பார்ப்பீங்க, சில பேர் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களுக்கு அது போராக இருக்கலாம் மேபி, அதுக்காக சாரி. இதை வந்து மைண்ட் வச்சுக்காதீங்க, அடிக்கடி இதை சொல்லிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படி இருக்கிறதுனால நான் இதை திரும்பவும் நான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த ஒர்க் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you friends.